உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அது? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எடுக்கிற மெனக்கெடல் தான் நினைக்கிறேன். அதான் முக்கியம். அப்புறம் எனக்கு என் வேலை மேலே பெரிய மரியாதை இருக்குது. எந்த சூழ்நிலையும் எனக்கு அது அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டது இல்லை. எனக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லையோ, இல்லை என்ன முடியலன்னா கூட, இல்லை முடியலன்னா சொல்லிவிடுவேன் நான். அது ஒப்பேத்துறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது வரைக்கும் நான் எடுத்துக்க நான் ஒப்பேற்றினதே இல்லை. நிறைய பேர் பேசியிருப்பாங்க என்னை பற்றிலாம் அவ்வளோதான் அவள் ஜெயிச்சிருக்குன்னு இது வரைக்கும் என்னை பலமுறை சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு கூட இருக்கிறவங்க யாராவது என்ன இந்த மாதிரி பேசுனாங்க, இல்லை எதாவது சொன்னாங்க அப்படின்லாம் கேட்கும்போது தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதாவது யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்லாம் பேசும்போது நான் சொல்லுவேன், நமக்கு தொழில் மேலே மரியாதையும் பற்றும் இருக்கிற வரைக்கும், பொறுப்பு இருக்கிற வரைக்கும், வேறு யாரும் நம்மளை தூக்கி வெளியே போகும்போது, என்றைக்கு அது போதோ அன்றைக்கி முடிவு எடுத்துக்க வேண்டியதான் நமக்கு அதோட முடியுது அப்படிங்கிறது. மெல்ல மெல்ல வெளியே போகிற வரைக்கும். இவ்வளோ தான் எனக்கு இருக்கிற நம்பிக்கை. எனக்கு என்றைக்கு வரைக்கும் இருக்குதோ, எனக்கு என்றைக்கு வரைக்கும் என் தொழில் மேலே மரியாதையும் பொறுப்பும் இருக்குதோ, அது வரைக்கும் நான் சர்வே ஆகிடுவேன். அதை நான் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன். பொறுப்பு இல்லாமல் வேலை செய்கிறேன்னா, அன்னிலேருந்து எனக்கு தேய்பிறை தான் அப்படின்னு தெரியும்.